ஓகே மக்கள், இன்னைக்கு நம்ம குரோவே கார்டன் 2 ரிலீஸ் ஆகிருக்குது. ஆனால் அதில் என்னென்னலாம் வந்துருன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னோடய ஃபேஸ் இந்த மாதிரி எதுக்குன்னு தெரில. இப்போ வந்து முதல்ல நான் குரோவே கார்டன் 2 ஆரம்பித்தோடனே கூட எனக்கு இது மாதிரி பெரிய பெரிய பிளான்ட்லாம் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து இப்போ வந்து நம்மளால் கோல்டன் சீட்ஸ்லாம் மேப்பில் எடுக்க முடியும். இது வந்து ஓகே, இப்போ வந்து நைட் டைம் ஆக போகுது. இது வந்து எவ்வளோ ஃபீட்டுன்னு எனக்கு காமிக்கவே மாட்டேங்குது. ஓ காட், இந்த பேம்புக்குள்ளே ஃபீட்டு காமிக்காது. அடுத்த பார்த்துக்கலாம் மக்கள். இது வந்து நம்மளோட இன்வென்டரி சைஸில் எவ்வளோ இருக்குன்னு பேம்புன்னா இன்வென்டரியாக ஹோல்ட் பண்ணுவோம். ஓகே மக்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாதிரி பெட்டு எதாவது ஸ்பான் பண்ணால் வந்து இந்த மாதிரி மேப்பில் தான் ஸ்பான் ஆகும். ஆனால் வந்து குரோவே கார்டன் மாதிரி இந்த மாதிரி பெட் ஷாப்பில் தான் ஸ்பான் ஆகும். அந்த மாதிரி இல்லை. இது மாதிரி நைட் டைம் பார்த்து பேசும்போது நைட் டைமில் நம்மளால் ஸ்டீல் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் பிரைவேட் சர்வரில் இருக்கேன் அந்த காரணத்துக்காக. ஆனால் இப்போட்டே காஸ்மெட்டிக் ஷாப்புக்கு பதிலாக க்ராப் ஷாப்புன்னு மாற்றிருக்காங்க. அது வந்து நம்ம வந்து கேம்லிங் பண்ணி தான் எடுக்கணும் போல். வந்து இதெல்லாம் கேம்லிங் பண்ணி தான் பெர்சன்டேஜ் தான், நம்மளாம் வாங்க முடியாது. இப்போத்தேக்கு அதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் தெரில. அடுத்த பெட் ஷாப் பதிலாக இந்த மாதிரி ரேண்டமாக ஸ்பான் ஆகும். உங்களோட பெட்டு வண்டி உங்களோட கார்டனில் இருக்க அவங்க வந்து நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணோம். நீ இப்போயே பார்த்தீங்கன்னா அடுத்து அவள் மட்டும் வந்து நான் வேறு டிஃப்ரெண்ட்டான பெட்டு. ஆனால் இப்போ வந்து இந்த 3 பெட் தான் இருக்கிறதுல காமனான பெட்டு சொல்லப்போனால். அடுத்து இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, நம்மளோட பிளான்ட்டெல்லாம் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்காது. அடுத்து திரும்பியும் அது இறந்துடும், ஒரு மாதிரி கிரே கலரில் காமிக்கும். அது எப்படி திரும்பியும் ரிவைவ் பண்ணனா ஒரே நிமிஷம் ஏதாவது நல்லதாக ஸ்டாக் வந்துருக்கா. ஓ மஷ்ரூம். ஓகே, இப்போ வந்து அது எப்படி ரிவைவ் பண்ணனா, கியர் ஷாப்புக்கு போகணும். அதில் வந்து 100% ஆஃப் த டைம் கொஞ்சமாவது வாட்டர் கேன் இருக்கும். அது வாங்க. அடுத்து எனக்கு ப்ராப்ளம் என்னென்னு நான் வாங்குகிறேன். ஆனால் நீங்கள் வாங்க வேணாம். ஆனால் இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே இன்வென்டரிக்கு போயிட்டு வாட்டர் கேன் எடுத்துக்கணும். அடுத்து எந்த பிளான்ட் வந்து எனக்கு கிரே கலரில் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். எனக்கு வந்து இந்த இதுவும் பிளான்ட் தான். அதனால் இப்போ என்ன பண்ணணும், அந்த இடத்துல தண்ணி போட்டால் போதும். இப்போ வந்து அது வந்து க்ரீன் கலரில் ஆகிடும். அப்படின்னா திரும்பி உயிரோடு வந்துடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து என்னோட கார்டனே பசுன்னு இருக்குது. ஆனால் இப்போ வந்து அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃப்ரென்ஸ். அதான் நைட்டில் நம்மளால் ஸ்டீல் பண்ண முடியும். அடுத்து இந்த இடத்துல புதுசாக ஷைன் இருக்குது. நம்மளோட ரோப்ளாக்ஸ் சாட்டுக்கு இது மாதிரி படத்துக்கு வாங்க. ஆனால் இப்போ வந்து இதில் என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். அதான் நம்ம 2 செகண்ட் வெயிட் பண்ண போல் சேஞ்ச் பண்ணதுக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணது அடுத்து இந்த மாதிரி மேப் வந்து இது மாதிரி இருக்கும். அதை நம்மளால் கிஃப்ட்டு மித்தவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும் 2 வழியாக. ஒன்று வந்து இந்த மெயில் பாக்ஸுன்னு இருக்குது. இதில் வந்து ஜென்டேல் இப்போ நான் 5K73K ஒரே ஒரு கேரட் சீட் அனுப்புகிறேன். சென்ட் பண்ணலாம். இப்போ வந்து அவன் சென்ட் பண்ணியாச்சு. அதுவும் குரோவே கார்டன் வரும்போது அது கிஃப்ட் எனக்கு தெரியும். ப்ரிஃபரன்ஸ் சீட் அனுப்பியிருக்கலாம். ஆனால் நான் அவ்வளோ ரிச்செலாம் இல்லை. மகளை இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃப்ரென்ஸ். அடுத்து இந்த கில்ச்சுன்னு இதான் நான் ஆல்பம் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னன்னு தெரில. இவருக்கு இதை வந்து ரிவார்ட்ஸ்லாம் வந்து 1 மெகா ஐஸ் பண்ணிட்டியா அது யாரும் தெரிய போகுது. அடுத்த மேப் வந்து சர்க்கிள் ஆகிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியலன்னா இருக்கும். அடுத்த நைட் டைமில் நீங்கள் ஸ்டீல் பண்ண தடுக்கிறது வந்து இந்த மாதிரி ஷவல் அடிக்கலாம். அடுத்தது ப்ராப்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட இருந்தால் இந்த மாதிரி பில்டு மோடில் போயிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். அவ்வளோதான் இப்போதைக்கு டிஃப்ரென்ஸு. ப்ராப்ஸ்லாம் எங்கே என்ன வாங்க முடியும்னு தெரியும். ஆனால் அப்புறம் உங்களுக்கு டுட்டோரியல் ஒரு சேனல்லே போஸ்ட் ஆகும். ஆனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.